இந்த மாபெரும் வெற்றி என்னுடையதாக இருந்தாலும் இதற்கு முழு முதற் காரணம் நம் தளபதி. இந்த வெற்றியின் நினைவாக திருநின்றவூர் 1ஆம் கட்டளை முதல் 6ஆம் கட்டளை வரை உள்ள 11 கிராமங்களையும் எனது வீர வாளையும் பரிசாக அளிக்கிறேன். மாமன்னர் ராஜராஜ சோழன்! மாமன்னர் ராஜராஜ சோழன்! கோயில் கிடைச்சிருக்கு. வெரி குட். தோண்டுங்க. வாடா வச்சு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எதுக்காக எனக்கு டெலிகிராம் கொடுத்து அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? உனக்கு ராஜராஜ சோழன் தெரியுமா? இத கேக்குறதான் டெலிகிராம் கொடுத்து வர சொன்னீங்களா? சலிச்சிக்காம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ராஜராஜ சோழனா சேரனுக்கு பாண்டியனுக்கு சவாலா இருந்தவன். வெரி குட். தென்னிந்தியாவை பூரா ஆண்டவன். அப்புறம் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில கட்டி முடிச்சவன். இவ்வளவுதான் ராஜராஜ சோழனை பத்தி தெரியும். பரவாயில்லையே, படிச்சதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்க. படிக்காத ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். என்னது? கிபி 989 பாண்டியனும் சேரனும் சேர்ந்து சோழ நாட்டு மேல படம் எடுத்தாங்க. அந்த போர்ல சோழ நாடு தான் ஜெயிச்சது. இத சொல்றதுக்கு தான் 350 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி என்ன வர வச்சீங்களா? என்ன அங்கிள் சொல்றத முழுசா கேட்டுட்டு பேசு. அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த தளபதிக்கு ராஜராஜ சோழன் தன்னுடைய வாளை பிரசன்ட் பண்ணான். அதுக்குன்னு இப்போ அந்த வாளை அவளை சாதாரணமா நினைக்காத. வைரம் வைடூரியம் பதிஞ்ச அந்த வாளோட மதிப்பு இப்போ பல கோடி ரூபாய் தேரும். அதோட இந்த புராதன சிறப்பும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, கம்ப்யூட்டர்ல கணக்கு போட்டாலும் கம்ப்யூட்டருக்கு தலைவலி வந்துடும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச வாளை பத்தி பேசி நம்ம ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணோம்? நோ, அந்த வாள் அழியல, இருக்கு. என்ன சொல்றீங்க? காலையில எனக்கு ஒரு கல்வெட்டு கிடைச்சது.
கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாழ ஜனங்கள் பார்த்ததா அந்த கல்வெட்டுல ஒரு குறிப்பு இருக்கு. எனக்கு கூட ஒரு நிமிஷம் சவளம் தட்டி போச்சு மாமா. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்க பார்த்த வாள் இப்ப கிடைக்கும் நினைக்கிறீங்களா? வருஷம் பார்க்க போனா உனக்கு 200 வருஷம் பெருசா தான் தெரியும். கணக்கு போட்டு பார்த்தா ஜஸ்ட் 2 ஜெனரேஷன். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தளபதி பரம்பரையே அந்த வாளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. 800 வருஷம் பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கவங்க ஒரு 200 வருஷம் வச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இருக்கும் நம்புறீங்களா? இருக்கணும், இருக்கும். அப்படி இருந்தா எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் கணக்கு கரெக்டா இருந்ததுன்னா அந்த வாள் இருக்கிற ஊர் என்னப்பா பிரச்சனை? அப்பா, இவன் தான் நம்ம ஊருக்குள்ள வந்த புது ஆபீசர். வந்து 6 மாசம் கூட ஆகல. நம்ம ஊரு பொண்ண திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓட பார்த்தா. அதனால தான் நான் பிடிச்சிட்டேன். திருட்டுத்தனமா ஒண்ணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் இவ வீட்டுக்கு முறைப்படி போய் பொண்ணு கேட்டா வெளியூர்காரன் வேற ஜாதிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம தான் ஓடி போலாம் டிசைட் பண்ணோம். தம்பி, கவர்மெண்ட் வேலைக்காரனா இருக்கிற உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? இந்த காதல் கீதல் எல்லாம் விட்டுட்டு 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாரு. உங்களால முடிஞ்சா எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. அனாவசியமா எங்களை பிரிச்சு வைக்கலாம் நினைச்சீங்க, நடக்கிறது வேற. டேய், எங்க அப்பாவோட ஏத்து பேசுறேன். டாய் சும்மா இருடா. இத பாருப்பா, உன் காதலை விட இந்த ஊரு கௌரவம் மரியாதை தான் எனக்கு முக்கியம். சொன்ன கேளு. யோ, நீ சொல்லி நானே கேக்குறது? நீ சாமியாருங்கிற பேர்ல அடிக்கிற கூத்தையெல்லாம் வெளியில சொல்லத்தான் போறேன். கடவுள் மாதிரி நம்புற இந்த ஜனங்களை வச்சு உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டணும் இல்லையாப்பா? யோ, இன்னும் எத்தனை காலம் இந்த மாதிரி ஏமாந்துட்டு இருப்பீங்க? உங்களுக்கு அறிவில்ல? சூடம் காமிங்க. என்னப்பா நடந்துச்சு?